Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாகினால Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமா இந்த 2025 பிறந்து நம்முடைய முதல் லைவுக்கு வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாரையும் நாங்கள் குடும்பமாக வரவேற்கிறோம். இந்த நாள் உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத நாளாக இருக்கும். இது வரைக்கும் அனுபவித்திராத ஒரு தேவ மகிமையை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. இது வரைக்கும் அனுபவித்திராத ஒரு தேவ சமாதானத்தை, தேவனுடைய அரவணைப்பை, தேவனுடைய வழி நடத்துதலை இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படியே கனெக்ட் ஆன பின்னைங்க எல்லாம் அப்படியே தேங்க்யூ ஜீசஸ் அப்பாவை துதிக்க ஆரம்பிங்க. நீங்கள் துதிக்க 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 இன்னைக்கு மகிமையான காரியங்கள் கர்த்தர் நம்ம மத்தியில் வெளிப்படுத்த போகிறாரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் புதிய வருஷத்துக்குள்ளே கால் வச்சுருக்கோம். 2024 நல்ல அனுபவங்களையும் 2025 நல்ல அனுபவத்துக்குள்ளே நம்ம போய் கொண்டிருக்கோம். ஸோ இந்த புதிய வருஷத்துக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, மாதத்தின் முதலாவது நாளில் உங்கள் சமூகத்தில் நாங்கள் வரும்படியாக கர்த்தருக்கு முன் குறித்த இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நன்றி. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், ப்ரேஸ் யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி நன்றி ஏசப்பா, துதிக்கிறோம். எல்லோரும் லைவில் ஜாயின் பண்ணிட்டோம். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் தேங்க்ஸ் கிவிங் பண்ணலாமா? ஆண்டவரே, நன்றி 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 ஏசப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஏராளமான நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செஞ்சுருக்கீங்க ஆண்டவரே, துதிக்கிறோம். நீர் ஆண்டவரே பெரிய தேவனாக இருக்கீங்க. இந்த உலகமே போற்றத்தக்க ஒரே தேவன் நீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமி அண்ட சராசரிங்களை உண்டாக்குன தேவன் நீர் பெரியவரப்பான். உண்மை துதிக்கிறோம் சுவாமி, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வானமுடைய சிங்காசனம் பூமி உடைய பாதப்படியாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுக்காக எல்லாவற்றிலும் சிலுவையில செய்து முடித்த தேவன், உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய எல்லா தேவைகளை சந்தித்தவர், நம்மளை காத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்மளுடைய எல்லா வியாதிகளை, எல்லா வறுமைகளை, தரித்திரங்களை சிலுவையின் மீது அவர் சுமந்து நமக்கு ஜெயத்தையும், நமக்கு சுகத்தையும், நமக்கு செழிப்பையும் கொடுத்துருக்கிறாரு. நல்ல சுக வாழ்வை அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆண்டவரே, உண்மை துதிக்கிறோம்ப்பான்னு சொல்லி நம்ம துதிக்கலாமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். We worship you, Lord. We praise you, Lord. You are the highly exalted God, O Lord. Jesus, we praise you, we praise you, we love you, Jesus. அப்பா, உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை அன்பு கூறுகிறோம் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். பிதாவாகிய தேவன் நம்மளை ரொம்ப அதிகமாக அன்பு கூர்ந்தார். அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மேலே வச்ச அன்பை காட்டிலும் நம்ம மேலே வச்ச அன்பு ரொம்ப பெருசாக இருந்ததுனால தான் அது இந்த சைடில் பிதாவாகிய தேவன் தன்னுடைய பிள்ளையை வைக்கிறாரு, ஜீசஸை. இந்த இடத்துல நம்மளை வச்சு பார்க்குறாரு. நம்ம தான் பெருசாக தெரிகிறோமா? அப்படி இடையில வச்சா நம்ம தான் பெருசாக தெரிகிறோமா? ஜீசஸ் அவருக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. அதனால தான் நம்மளை நேசிக்கிறதுனால தான் அவர் ஜீசஸை அப்படியே சாக்ரிஃபைஸ் பண்ணார். நம்ம எல்லாருக்காகவும் ஏசப்பாவை நமக்காக ஒப்பு கொடுத்தாரு. அப்போ அவர் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாய் he has proved how much he loves us. பிதாவாகி தேவன் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறாருன்னு சொல்லி எப்படி நிரூபித்தாரா? ஒரே ஒரு பிள்ளைய சாக்ரிஃபைஸ் விதைக்கிறது மூலியமாக, சாக்ரிஃபைஸ் பண்ணுறது மூலியமாக he proved, உலகத்துக்கு அவர் நிரூபித்தாரா தேவன் நம்மளை எவ்வளவாய் அன்பு கூறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாப்பட்ட தேவனை நம்ம துதிக்கலாமா, ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். இந்த வருடம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இது ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக இருக்கும். எல்லாவற்றிலும் உங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன், பெருக்க பண்ணுவேன், பெருக பண்ணுவேன், உங்களை மல்டிப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதே போல் இந்த வருடம், இந்த 2025 நமக்கு ரொம்பவே ஆசீர்வதிக்கப்பட்ட வருடமாய், பிளெஸ்ஸிங்கான வருடமாய் இருக்க போகிறதுக்காக அதை நினச்சி நம்ம ஆண்டவரை தேங்க் பண்ணலாமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். இந்த 2025 நம்மளை
கொண்டு வந்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஜாயின் பண்ண பிள்ளைங்க எல்லாம் எங்க இருந்து பாக்குறீங்க, எங்க இருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க, உங்க ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் இந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஆமென். ஹalleluya. thank you jesus. thank you lord. இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப அழகான காரியங்களை உங்க வாழ்க்கையில கட்டவிழ்க்க போறாரு. ஜஸ்ட் ஸ்டே கனெக்டட். இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கலைச்செல்வி சிஸ்டர் bless you. எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ரொம்ப பெரிய கேப் ஆயிடுச்சு, உங்களை பார்க்க முடியல. ஸோ நாங்களும் கொஞ்சம் பிஸி ஆயிட்டோம். கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி போட்ட லைவ் நியூ இயரும் முடிச்சுட்டு இப்போ தான் இறங்கியிருக்கிறோம் லைவில். ஸோ எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள். எப்படி போச்சு எல்லாருக்கும்? கிறிஸ்மஸ் எப்படி போச்சு? நியூ இயரெல்லாம் எப்படி போச்சு? நல்லா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணிங்களா? ப்ரேஸ் த லார்ட். மதியழகன் அண்ணா, ப்ரேஸ் த லார்ட். bless you அண்ணா, வெல்கம் பண்ணுறவங்கள. எப்படி போச்சு நியூ இயர்? எல்லாம் பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சா உங்களுக்கு? கிறிஸ்மஸ் எல்லாம் எப்படி கொண்டாடினீங்க? எல்லா சொந்த பந்தத்தோடு சந்தோஷமாக கொண்டாடினீங்களா? போடுங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ எல்லாரையும் வெல்கம் பண்ணுறோம். ஹalleluya. thank you jesus. thank you lord. thank you lord. thank you lord. இந்த நேரத்தில் கூட நம்ம ஒரு பாடலாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக. ராஜேந்திரனா வெல்கம் பண்ணுறோம் பிரதர். bless you. thank you jesus. thank you lord. thank you lord. ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களை நான் ஆசீர்வதிக்குவேன். ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லி அப்படியே ஆணி அடித்து சொல்கிற மாதிரி சொல்கிறார் ஆண்டவர் வாக்கு தத்தத்தை. அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து சொல்கிறார். ஏன்னா இந்த வார்த்தை சொல்லும் போது ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததியும் கிடையாது. அந்த சந்ததியை பெறுற வயசு கூட அவங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த மாதிரி பட்ட சூழ்நிலையை பார்த்தா எதுவுமே வாய்க்காதானா, சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட தேவன் நம்மளோட கூட இருந்து நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுறா இருக்கிறாரு. ஸோ லீமா ரமேஷ் bless you. thank you for joining. ஏஞ்சல் சிஸ்டர் bless you. உங்களை வெல்கம் பண்ணுறேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ், பிலேட்டட் விஷஸ். ஸோ லாஸ்ட் லைவ்ல நான் முன்கூட்டியே சொல்லிட்டோம் விஷஸ் எல்லாம். லாஸ்ட் லைவ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நம்ம ஆண்டவரை தேங்க் பண்ணலாமா? ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். இன்னொரு இடத்துல நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேல் மக்களை அவ்வளோ ஒடுக்குறாங்களாம். அவ்வளோ ஒடுக்கினாலும் என்ன ஆகுதா? அவங்க பெருகிட்டே இருக்கிறாங்களாம். இந்த சந்ததி பெருகக்கூடாது, இந்த சந்ததி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோவா போராடினாலும். ஹாப்பி நியூ இயர் பிரதர். மதியழகன் அண்ணா, ஹாப்பி நியூ இயர். ஸோ எவ்வளோவா இந்த இஸ்ரவேல் மக்களை ஒடுக்கினாலும், எவ்வளோ அவங்கள கஷ்டப்படுத்தினாலும், அவங்க சந்ததி பெருகக்கூடாது, அவங்க வளர்ச்சி அடையக்கூடாதபடிக்கு என்னெல்லாம் போராட்டம், என்னெல்லாம் பிரச்சனைகள் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் கவுண்டிங்கில் எப்படி இருந்தாங்களாம்? ஹையர் பெருகிட்டே போனாங்களாம். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸாக, உங்களுக்கு ப்ராஃபிட்டிக்காக வார்த்தை சொல்கிறேன். உங்களுடைய வளர்ச்சியை தடுக்க ஒருவராலையும் முடியாது. ஏன் நீங்களே நினைச்சாலும் உங்கள் ஆசீர்வாதத்தை, உங்கள் வளர்ச்சியை தடுக்க ஒருவராலையும் முடியாது. உங்களால் கூட முடியாது. ஹalleluya. ஏன்னா உங்களை உயர்த்தவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கிறது யாரு? வாக்கு பண்ணது யாரு? தேவன். ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். ஆனி ஜோஸ் லோனி வெல்கம் பண்ணுறோம், பிளஸ் பண்ணுறோம். bless you சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? கத்த நல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். இஸ்ரவேல் ஜனங்க, சிஸ்டர் சொன்னது போல தான், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தர் எவ்வளவு ஒடுக்கினாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ ஆண்டவர் அவங்கள பெருக பண்ணார். இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை புதிய வருடத்தில் கூட சில நெருக்கங்களை பார்த்துட்ருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் நெருக்கமெல்லாம் பெருக்கமாக மாறப்போகுது. நீ கற்பனை கெட்டாத கதவுகளை நான் உனக்கு திறக்க போகிறேன். எஸ் ஹெபால் bless you. தேங்க்யூ நேசமணி. எஸ் சிஸ்டர் bless you. நீங்கள் கற்பனை கெட்டாத கதவுகள் திறக்க போகுது.
நீங்க கற்பனை கெட்டாத கதவுகளை கர்த்தர் உங்களுக்காக திறந்து வச்சிருக்கிறாரு. எஸ், ஹாப்பி நியூ இயர் சிஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பிளஸ் யூ பிளஸ் யூ பிளஸ் யூ. விஷஸ். ஸோ யா, இந்த நியூ இயர் நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய உயர்வுகளை, ஒரு பெரிய இன்க்ரீசஸை பார்க்குற நியூ இயராக இருக்கும் இந்த 2025. உங்கள் லைஃப்பில் இதுவரைக்கும் அடைப்பட்ட எல்லா கதவுகளும் திறக்கிற கதவுகளாக இருக்கும். எஸ், உங்கள் ஃபேமிலியை நான் பிளஸ் பண்ணுறேன், ஹீலிங்கை பேசுகிறேன். நேசமணி சோச்சா, எஸ், ஒரு ஹீலிங்கை பேசுகிறேன். இது வரைக்கும் இல்லாத தேவ சமாதானம் உங்கள் ஃபேமிலியில் நான் பேசுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணும் போது அவங்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தை போய் சேரும். எஸ் தாசா, பிளஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணீங்கன்னா எங்கேருந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். எஸ், ஷீனா ரணமா சூருதனா. தேங்க்யூ ஜீசஸ். எஸ், தாஸ் பிரதர், கற்பனை கெட்டாத கதவுகளை கர்த்தர் உங்களுக்காக திறந்து வச்சிருக்காரு. இது வரைக்கும் அனுபவித்திராத ஒரு தேவ சமாதானம் உங்க குடும்பத்துல நீங்க பாப்பீங்க. இது வரைக்கும் அனுபவித்திராத எத்தனை பேருக்கு வேணும்? இதை ஜஸ்ட் அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. இது வரைக்கும் அனுபவித்திராத தேவ சமாதானம், தேவ சந்தோஷம், தேவனுடைய ஆரோக்கியம் 2 minutes உங்க மேலையும் உங்க குடும்பத்தின் மேலையும் நான் கட்டவிழ்க்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இந்த புதிய வருடம் ரொம்ப புதுமையாக இருக்க போகுது. தேவ தயவுகள் வேற இடத்துலேருந்து, நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து தேவ தயவுகளை நீங்கள் பார்ப்பீங்க. சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீசஸ், சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸ் உங்கள் லைஃப்பில் நான் பேசுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ரானாமா ஷீடா எல்லாம் அப்படியே துதிங்க துதிங்க. வெல்கம் பண்ணுறோங்களா? யா, தேங்க்யூ பாஸ்கர் பிரதர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். I will share in WhatsApp group. Thank you, thank you. Angel sister, Angel Sandy, எப்படி இருக்கீங்க? அப்போ அவங்கள ரொம்ப நேசிக்கிறாரு. புதிய வருடத்தை காணும்படியாக செய்திருக்காரு. இன்னும் மகிமையாக இருப்பீங்க, இன்னும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பீங்க, இன்னும் அநேகருடைய லைஃபுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பீங்க. டேடி காட் இப்போ சொல்கிறாரு, யூ ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் மெனி பீப்புள். இன்னும் எக்ஸ்ட்ரீமில் போகணுன்னு வச்சுங்க, த எக்ஸாம்பிள் ஆஃப் மெனி நேஷன்ஸ். மெனி நேஷன்ஸ்க்கு நீங்கள் எக்ஸாம்பிளாக இருப்பீங்க. மெனி நேஷன்ஸ்க்கு. ஓ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. எஸ் எஸ் எஸ், ஷாலோம். எல்லார் மேலேயும் அந்த சமாதானத்தை பேசுகிறோம். சமாதானம் சமாதானம். ஓ ராமா ஷீட்டா ரானா தீராதனா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. Thank you, Jesus. Thank you, Lord. இப்போ கூட நம்ம துதித்த ஒரு பாடலை பாடலாமா? ஹல்லேலூயா. நன்றி நன்றி சப்பா, உம்மை துதிக்கிறோம். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம், எல்லாருடைய ஃபேமிலிக்காகவும் ஜெபிக்கிறோம். ஸோ அப்படியே கமெண்ட் செக்ஷனில் போட்டுகிட்டே இருங்க உங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதே.
நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. பெருக பண்ணுகிற வருடமா இருக்கும். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடவே, அவர் ஆசீர்வதித்துட்டு இருக்காரு. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. இதுக்கப்புறம் உங்க லைஃப்ல தீங்க பார்க்க மாட்டீங்க. பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலமெல்லாம், உந்தன் ஜீவிய காலமெல்லாம். உன்னோடு நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும், அவைகள் ஆச்சரியமாயிருக்கும். உங்களோட இருந்து ஆண்டவர் இருந்து செய்கிற காரியம் எப்படி இருக்கிறோமா? சுற்றி இருக்கிற உலகத்துக்கு பயத்தை, அடிவயிறு கலக்கி ஒரு பயம் வருது தெரியுமா? அந்த மாதிரி ஒரு பயம் வருமா? ஸோ அந்த மாதிரி பயங்கர பயம் வர அளவுக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறாரு, உங்களை உயர்த்த போகிறாரு. ஸோ உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து, உங்களுடைய உயர்வை பார்த்து நிறைய பேர் அடி வயிறு கலக்கி பயப்பட போகிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ப்ராஃபிட்டிக்கல் வேர்டு வேணுமோ எடுத்துக்கோங்க. ஸோ கர்த்தர் உங்களை பார்க்குறவர்கள் பயந்து திகித்து போகிற அளவுக்கு அப்படியே கொஞ்ச நேரம் இப்படியே பார்ப்பாங்க தெரியுமா? எப்படி ஆண்டவர் இவங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், இவங்க வாழ்க்கையில் செஞ்ச காரியங்களை பார்க்கும்போது அப்படி பயங்கரமாக இருக்குமா. ஸோ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கோலியாத்தை பார்த்து இஸ்ரவேல் மக்கள் முழுவதும் அவங்களுடைய அடி வயிறு வந்து கலங்கிடுச்சு. ஏன்னா அவனுடைய உயரத்தையும் அவன் தோற்றத்தையும் அவனுக்கு இருக்கிற அந்த கெப்பாசிட்டி, அந்த வல்லமை, அதை எல்லாத்தையும் பார்த்து அடி வயிறு கலக்கி பயத்திலேயே நிறைய பேர் வந்து 40 நாள் ஓயாமல் அவன் கத்திட்டே இருக்கான். யாராச்சும் இருக்கிறீங்களா வாங்க. இன்னைக்கு ப்ராஃபிட்டிக்கலாக இந்த வார்த்தை எடுத்துக்கோங்க. எந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து உங்கள் அடி வயிறு கலக்குச்சோ, பயந்தீங்களோ, ஐயோ என் குடும்பம் என்ன ஆகுமோ, என் சிச்சுவேஷன் என்ன ஆகுமோன்னு நீங்கள் பயந்தீங்களோ, உங்களுக்கு ப்ராஃபிட்டிக்காக நான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் அந்த பயம் உங்ககிட்ட இருக்காது. உங்களை பார்த்து அந்த பிரச்சனையை பயப்படும். பிரச்சனைக்கு தான் வயிறு கலக்கும். இதுக்கப்புறம் பிரச்சனை தான் உங்களை பார்த்து பயப்படும். அப்படி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் ஆண்டவர். ஸோ எந்த பிரச்சனையெல்லாம் உங்களை மேற்கொண்டு உங்களை பயமுறுத்துச்சோ நீங்கள் அதை பயமுறுத்த போகிறீங்க, தொருத்தி அடிக்க போகிறீங்க. அப்படி செம்ம அடி. கோலியாத்தை எப்படி வச்சு அடித்தா தாவீது நெத்தி அடி, ஒரே அடி தான் தள்ளிட்டான் அப்படியே. இன்னைக்கு உங்கள் ஆண்டவருடைய வார்த்தை பட்டயமாக உங்கள் பிரச்சனைங்க மீது வரப்போகுது. ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே அடி தான், மொத்தம் பிரச்சனையும் காலி. ஆமென். ஸோ பயம் இல்லை. உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மையை கேள்விப்படும் போது அப்படியே திகித்து போய் நிற்பாங்க, பயப்படுவாங்க நிறைய பேர். ஸோ நம்ம வசனத்தில் பைபிள் எப்படி வாசிக்கிறோம், இஸ்ரவேல் மக்களை வந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு வரும்போது எகிப்து தேசத்துலேருந்து இஸ்ரவேல் மக்களை தேவனே யுத்தம் செய்கிறாரு. பார்வோனோடையும் அவனுடைய சேனையோடையும் யுத்தம் செய்து சிவந்த சமுதிரத்தில் அவனை தள்ளி காலி பண்ணிட்டு அந்த ஜெனரேஷன் ஆண்டவர் கொண்டு வரும்போது எல்லா ஜாதிகளும் இஸ்ரவேல் மக்களை பார்த்தா பயந்தாங்களாம்.
இவங்களுக்கு இவங்களோட மனுஷர் போராடுறதில்ல, இவங்க தெய்வமே இவங்க சத்துருங்களோட போராடுதுன்னு சொல்லிட்டு எந்த ஜாதியும் இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பதாக தாழ்ந்து போனாங்களாம். எல்லா ஜாதிகளும் தாழ்ந்து பயந்து போனாங்களாம். ஸோ இவங்க தேவனே இவங்களுக்கு முன்னாடி நின்று இவங்களை காக்குறது மட்டும் இல்லை, இந்த மனுஷருங்களுக்காக தெய்வமே யுத்தம் செய்கிற தேவனா இந்த தேவன் இருக்கிறாருன்னு சொல்லி எல்லா ஜாதிகளும் பார்த்து பயந்தாருங்களாம். ஸோ இன்னைக்கு உங்களோட போராடுறவங்களோட தேவன் போராடுகிறவராக இருக்கிறார். இனி அது உங்க பிரச்சனை கிடையாது, உங்க இஷ்யூ கிடையாது. உங்க யுத்தம் முடிந்தது, உங்க போராட்டம் முடிந்தது. ஜஸ்ட் ரிசீவ் பண்ணுங்க வெற்றி. அப்படியே இருக்கிற இடத்துல சொல்லுங்க, ஐ ரிசீவ் த விக்ட்ரி, ஐ ரிசீவ் த குட்னஸ் ஆஃப் காட், ஐ ரிசீவ் த பிளஸ்ஸிங் ஆஃப் காட், ஐ ரிசீவ் த பீஸ் ஆஃப் காட். புத்தி கெட்டாத தேவ சமாதானம் எனக்குள்ள இறங்கும். அதுதான் அடையாளமா இருந்துச்சு. மோசே கைகளை உயர்த்தும் போது காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உயர்த்தியே வச்சிருந்தாங்களாம் கைகளை. எப்பெல்லாம் கையை உயர்த்துறாரோ அந்த நேரத்துலலாம் அந்த ஜெயம் இஸ்ரவேல் மக்கள் மீது ஜெயம் எடுக்கிறதா அவர் பார்க்குறாரு. ஸோ இன்னைக்கு ப்ராஃபட்டிக்கா நீங்க எடுத்துக்கோங்க, பார்க்குற இடத்துல ஆண்டு சொல்லுங்க, எஸ் லார்ட், ஐ ரிசீவ் த விக்ட்ரி ஆஃப் காட். கர்த்தருடைய ஜெயத்தை நான் எடுத்துக்கொள்றேன், நான் அதுல செலிப்ரேட் பண்றேன் ஆண்டவரை. இனி எந்த காரியத்தை குறித்து நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன் அப்படின்னா, என் தேவன் அந்த பிரச்சனையை காட்டிலும் பெரியவரா இருக்கிறாரு. நம்ம பெரிய கோலியாத்தை பார்த்தோம், பெரிய பிரச்சனையை பார்த்தோம். இன்னைக்கு நம்மளுடைய மைண்ட் செட்டை மைண்டை மாற்றி நம்ம தேவன் எவ்வளோ பெரிய தேவன் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு அதை நம்ம பார்க்கும் போது நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காக விரிவாகுதுங்க, விரிவாகுது. உன் கூடாரத்தின் எல்லையை நான் விஸ்தாரமாக்குவேன், விரிவாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். எப்போ நம்ம மனதை நம்ம விரிவாக்கும் போது, எதுல தேவன் யார், அவர் எவ்வளோ பெரிய தேவன், அவர் எப்படியாப்பட்டவர்ன்னு சொல்லி அவரை பற்றி நமக்கு ஒரு சின்னதாக ஒரு தாட் இருக்குது தரீங்களா. அதை அந்த மனதை நம்ம விசாலமாக்கி அதை பெருசாக்கும் போது என்ன ஆகுதான், ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரச்சனைகள்லாம் சின்னதாக ஆயிட்டு அது ஓடி போத ஒன்றுமே இல்லாத பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஸோ அந்த தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லை, நம்மளை காத்து நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, விசேஷமா சவுத் ஆப்பிரிக்காலேருந்து பார்த்துட்டு இருக்கிற உங்க மேலே அப்பாவுடைய அளவற்ற இரக்கத்தை பேசுறேன். நிறைய சூப்பர் நேச்சுரல் ஃபேவர், சூப்பர் நேச்சுரல் ஃபேவரை பேசுறேன். Thank you Jesus. Yes Jesus. Yes Lord. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகெயின், பிலேட்டட் விஷஸ். ஸோ சங்கர் மர்சி உங்களை பிளஸ் பண்ணுறோம், உங்களை வெல்கம் பண்ணுறோம். ஸோ சங்கர் அண்ணா, bless you. Thank you for joining. தேவனுடைய அன்பை பேசுகிறோம். இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, நீ பழுகி பெருகி இன்க்ரீசஸ் அப்படின்னு தான் ஆண்டவர் சொன்னார். எதில் ஆண்டவரே இன்க்ரீஸ் பண்ணுவீங்கன்னா, ஆண்டவர் சொன்னார், நீ எல்லாவற்றிலும் இன்க்ரீஸ் ஆக போகிறடா. இது வரைக்கும் எந்தெந்த காரியங்களில் நீ குறைவுபட்டியோ அந்த எல்லா காரியங்களையும் நீ நிறைவாக போகிற. அதில் ஒரு பெரிய இன்க்ரீஸை பார்க்க போகிற, ஒரு பெரிய அறுவடையை பார்க்க போகிற. அந்த இன்க்ரீஸ் எப்படி இருக்குன்னா, அன்ஸ்டாப்பபிளாக இருக்கும். சில நேரங்களில் ஒரு உயர்வை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் அது சடனாக அப்படியே நின்று இருக்கும். சில நேரங்களில் உயர்ந்துட்டு போகிற மாதிரியே இருந்திருப்பீங்க, ஆனால் அந்த உயர்வு அப்படியே நின்று இருக்கும். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, அன்ஸ்டாப்பபிள் இன்க்ரீஸ், அன்ஸ்டாப்பபிள் பிளெஸிங்ஸ் உங்க மேல பேசுறேன். எஸ் தீப் கமல் பிரதர், அன்ஸ்டாப்பபிள் இன்க்ரீஸ் உங்க மேல நான் ரிலீஸ் பண்றேன். ஐ ரிலீஸ் த இம்பார்ட்டேஷன் ஆஃப் அன்ஸ்டாப்பபிள் இன்க்ரீஸ் இன் யுவர் லைஃப். உங்க மினிஸ்ட்ரியில. எஸ் 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 தீப் கமல் இங்கிலீஷில் அப்படியே இல்லை, ஹிந்தியில் நீங்கள் பேசுங்க. Whatever God's reveal. दीप कमल ब्रदर, आपको वेलकम करती हूँ. सो ये नया साल में यीशु मसीह का बहुत अनलिमिटेड आशीष आपके ऊपर हम लोग भेज रहे हैं. ये साल आपको बहुत सारे खुशियों से, बहुत सारे
संतोष से आपका जीवन को भर देगा और आपको बहुत बड़ा चंगाई होगा, बहुत बड़ा आशीष आपके ऊपर आने वाला है। आपके आशीष को, आपका उद्धार को कोई रोकने वाला कोई नहीं। जैसे इज़राइलिटीज़ को यीशु मसीह ने आशीष किया, उनका संतति को जैसे बढ़ाया, वैसे ही आपका संतति को भी यीशु मसीह आशीष दे के बढ़ाने वाला है। आपका ऊपर बहुत बड़ा यीशु मसीह का आशीष को मैं बात करता हूँ। ஆமென் ஆமென் ஆமென். எஸ் பியூலா பிரசிலா வெல்கம் பண்ணுறோம், ப்ளஸ் பண்ணுறோம். மலர் எஸ்தர் சிஸ்டர் உங்களையும் ப்ளஸ் பண்ணுறோம். ரேணுகா சிஸ்டர் ப்ளஸ் பண்ணுறோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், பிலேட்டட் விஷஸ். ஸோ எல்லார் மீதும் ஒரு புதிய புதிய பிளெஸ்ஸிங்ஸை நம்ம லாஸ்ட் இயரே நம்ம பேசும்போது எல்லாத்தையும் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு தான் போனோம். ஆனாலும் இந்த வருஷத்தில் இந்த டைமில் வந்து ஒரு புதிய பிளெஸ்ஸிங்ஸை நாங்கள் பேசுகிறோம். ஸோ எல்லாரும் எண்ணெயை, புதிய ஆயில், எஸ், நியூ வைன். ஆண்டவர் சொல்றாரு நியூ வைன். பழசெல்லாம் போயிடுச்சுப்பா, பழசெல்லாம் போயிடுச்சு. திஸ் இஸ் a நியூ வைன், திஸ் இஸ் a நியூ வைன். எஸ், புதிய எண்ணெயை உங்க மேல பேசுறோம். ஆமென். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஆமென். ஒரு பெரிய சந்தோஷத்தின் நதிக்குள்ள நீங்க கடந்து போக போறீங்க. ஆமென். சந்தோஷத்தின் நதி. ஹாப்பி ஹாப்பி ஸ்பிரிட் ஆஃப் ஜாய். ஆமென். ஐ இம்போர்ட், ஐ ஸ்பிரிட் ஸ்பிரிட் ஆஃப் ஜாய் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். 2024 நிறைய தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் நீங்க அழுது புலம்புனதெல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த வருஷம் அன்ஸ்டாப்பபிள் ஜாய் உங்க லைஃப்ல பேசுறேன். ஆமென். அன்ஸ்டாப்பபிள் ஜாய், அன்ஸ்டாப்பபிள் ஜாய். Angel sister, ரைட் நவ், ஹாப்பி நியூ இயர். right now I speak unstoppable joy. Thank you Jesus. அன்னால் வந்து 1 சாமுவேல்ல நம்ம வாசிக்கிறோம், அவங்களுடைய லைஃப்ல நிறைய இஷ்யூ இருந்துச்சு. ஆனால் அவங்க ஒரு நாள் தேவ சமூகத்தில் வந்து தன்னையே ஊற்றிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து இருந்த எல்லாத்தையும் ஊற்றிட்டாங்க, எதுவுமே மிச்சமாக எடுத்துகிட்டு போகல. இன்னைக்கு இங்கே ஊற்றுங்க. திஸ் இஸ் பிரசன்ஸ் ஆஃப் காட். திஸ் இஸ் லைக் ஆன்லைன் சர்ச். இந்த இடத்துல தேவ பிரசனம் நிறைவாக இருக்குது. ஹாப்பி நியூ இயர் பிரதர், தீப் கமல் பிரதர். ஸோ இந்த இடத்துல ஆண்டருடைய பிரசனம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஊற்றுங்க, என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் இங்கே ஊற்றிடுங்க. போகும்போது ஆசீர்வாதத்தோடு எடுத்துகிட்டு போங்க. உங்கள் பழைய வாழ்க்கை, பழைய திராட்சை ரசம் புளிப்பாயிடும், வாழ்க்கை புளிப்பாயிடும். பழைய மாவு எதையும் எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஃப்ரெஷ் வைன், புதிதான திராட்சை ரசம், புதிதான மகிழ்ச்சி, புதிதான பிகினிங், புதிதான ஆசீர்வாதத்தை அள்ளிக்கிட்டு போங்க. ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு இது போதுமானதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை நடத்த, உங்கள் குடும்பத்தை நடத்த, உங்கள் பிஸ்னஸை நடத்த, உங்கள் வேலையை நடத்த, உங்கள் குழந்தைங்களை நீங்கள் வளர்க்க, உங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ள தேவையான அத்தனையும் உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்க போகிறாரு. ஏசப்பாவுக்கு இன்னொரு பேர் சகலத்தையும் உள் அடக்கிய கிறிஸ்து. எல்லாமே அவருக்குள்ளே தான் இருக்குது, அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. ஸோ எல்லாமே, எல்லா ஆசீர்வாதமும் நமக்குள்ளே தான் இருக்குது. கிளென் பிக்ஸ் யூஎஸ்லேருந்து பார்க்குறீங்க. பிளஸ் யூ பிரதர், வெல்கம் பண்ணுறோம். அம்பு சுதா பிளஸ் பண்ணுறோம், உங்களையும் வெல்கம் பண்ணுறோம் சிஸ்டர். ஜெயராஜ் அண்ணா பிளஸ் பண்ணுறோம், வெல்கம் பண்ணுறோம். ஸ்ரீலங்காலேருந்து நீங்கள் பார்க்குறீங்களா? பிளஸ் பண்ணுறோம். ஓகே, எல்லாருக்கும் திருநெல்வேலி. ஓகே அண்ணா, உங்களையும் பிளஸ் பண்ணுறோம் அண்ணா, வெல்கம் பண்ணுறோம். ஸோ எல்லாருக்கும் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி நியூ இயர், பிலேட்டட் விஷஸ். ஸோ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஸோ அண்ணாள் வந்து பிரதர் சொல்லிட்டு இருந்தார், தேவ சமூகத்தில் எல்லாத்தையும் உடைச்சி ஊற்றிட்டு போனால் அன்னைக்கு தான் அவங்களுடைய கடைசி நாள், துக்கமாக இருந்த நாள். நீங்கள் எவ்வளோ நாள் வரைக்கும் உங்களுக்குள்ளே வச்சுக்கிறீங்களோ அது உங்கள் பிரச்சனை. எப்போ எடுத்து அப்படி போடுறீங்களோ தேவ பிரசனத்தில், ஆண்டவரே ஃபுல்லாக என்னை வந்து எம்டி ஆக்குறேன்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க வெறுமை நான் பிரச்சனைகளை எம்டி ஆக்குறேன், இஷ்யூஸை எம்டி ஆக்குறேன். எல்லாத்தையும் அங்கே ஊற்றிட்டு நான் போயிடுறேன். என்ன எடுத்துகிட்டு போகிறேன்னா தேவனுடைய
அன்பையும் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய அபிஷேகத்தையும் தேவனுடைய வழி நடத்ததையும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நான் ரிசீவ் பண்ணிட்டு போகிறேன். எதுக்காகனா இந்த உலகத்தில் நான் ஷைன் ஆவேன். ஸோ நான் பெருகும்படியாக. ஸோ அது எனக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஊற்றுங்க எனக்கு ஒடிச்சு தேவ பிரசனத்தில். ஸோ பாருங்கள், ஒரு பெரிய மாற்றத்தோடு இது முடியும் போது ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். அவ அங்கேருந்து போகும்போது ஃபஸ்ட்டு அவள் லைஃப்பில் உண்டானது என்னென்னா களிப்பு, சந்தோஷம். அதுக்கப்புறம் தான் சாமுவேல் தீர்க்கதரிசி வந்தார். சாமுவேல் தீர்க்கதரிசியோட நிற்கலை, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுச்சு. ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, சாமுவேல் தீர்க்கதரிசி இன்க்ளூடிங் 5 பர்சன், மொத்தம் 6 பேர் அன்னாளுக்கு குழந்தைய ஆண்டவர் கொடுத்தாரு. இன்னைக்கு குழந்தை மட்டும் இல்லைங்க, உங்கள் லைஃப்பில் என்னென்ன காரியத்துக்காக நீங்கள் ஏங்கிட்டுருக்கீங்களோ, என்னென்ன காரியத்துக்காக காத்துட்ருக்கீங்களோ, அந்த எல்லா காரியமும் இன்னைக்கு நீங்கள் கையில் எடுப்பீங்க, உங்கள் கைகளில் எடுப்பீங்க. எஸ் மலர் சிஸ்டர் உங்கள் கைகளில் எடுப்பீங்க. எஸ் சங்கரனா உங்கள் கைகளில் எடுப்பீங்க. அந்த கழிப்பு இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த செழிப்பு உங்கள் லைஃப்பில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எஸ் தீப் கமல் பிரதர், ஐ ரிலீஸ் த ஜாய் அனாட்டிங். ஸ்பிரிட் ஆஃப் ஜாய் உங்களை அப்படியே ஃபில் பண்ணிட்டுருக்கு. ஸ்பிரிட் ஆஃப் ஜாயை இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் உங்கள் மினிஸ்ட்ரியில் நீங்கள் பார்ப்பீங்க இயேசுவின் நாமத்தினால. நிறைய பேர் ஜஸ்ட் பிரதர் சிஸ்டர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த வார்த்தைகளை அப்படியே ஏதோ கேட்டோம் அப்படின்ட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா நிறைய சாட்சிகள் நாங்கள் பார்த்தோம். ஒரு சிஸ்டர், அந்த சிஸ்டர் ஆன்லைனில் தான் இப்போ பார்த்துட்ருக்காங்க. அவங்க நேற்று ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என்ன பிரதர் ஃபேஸ்புக் லைவே வரலையா? இல்லை சிஸ்டர் கொஞ்சம் மீட்டிங்கெல்லாம் இருந்துச்சு, வெளியே போயிருந்தோம், அதுதான் போட முடியல. இல்லை பிரதர், நீங்கள் அன்னைக்கு ஒரு காரியத்தை ஃபேஸ்புக் லைவில் சும்மா நார்மலாக சொல்லிட்டு போனீங்க, ஆனால் அது எங்கள் லைஃப்பில் அப்படியே நான் பார்த்தேன், நான் போகிற இடங்களெல்லாம் அதை பார்த்தேன். நம்ம எப்போவுமே அப்பாவுடைய ப்ரெசன்ஸில் இருந்து ரிலீஸ் அப்பா சொல்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த வார்த்தைகளை எளிதாக எடுத்துக்காதீங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் மேலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே பழிக்கும், அப்படியே பழிக்கும். அதை நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் ஊழியத்தில் பார்ப்பீங்க, உங்கள் பிஸ்னஸில் பார்ப்பீங்க, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்ப்பீங்க. எஸ் தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எஸ் பால் சரவணன் பாஸ்டர் அண்ட் ப்ராஃபட் உங்களை பிளஸ் பண்ணுறேன். ரைட் நோ ஐ ரிலீஸ் டிவைன் என்கவுண்டர். இது வரைக்கும் அப்பாவுடைய என்கவுண்டரை நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னு தெரியல. இன்னைக்கு ஐ ஸ்பீக் லிட்ரலா டேடி ஹார்டுடைய டச்சை நான் ரிலீஸ் பண்றேன். டேடி ஹார்டுடைய அந்த டச் க்ளோரி மேனிஃபெஸ்டேஷனை பார்க்குறேன். ஓ தேங்க்யூ ஜீசஸ். க்ளோரி மேனிஃபெஸ்டேஷன் உங்கள் மூலமாக தேசங்கள் அசைக்கப்பட போகுது, தேசங்கள் அசைக்கப்பட போகுது இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஊழியம் செய்கிற பிள்ளைங்களாம் அப்படியே இந்த வார்த்தைகளை வாங்குங்க, உள்ள கர்ப்பம் தரீங்க. இந்த 2025 நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு பெருக்கத்தை பார்க்க போகிறீங்க. இல்லை பிரதர் 2024 எங்கள் லைஃப்பில் நிறைய நெருக்கம் தான் இருந்துச்சு, ஆனால் பெருக்கம் இல்லைன்னு. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ பழுகி பெருக போற, நீ பழுகி பெருக போற. எத்தனை பேர் நம்புறீங்க? ஜஸ்ட் அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. நான் பழுகி பெருக போறேன், நான் பழுகி பெருக போறேன். எல்லாம் டைப் பண்ணுங்க, நான் பழுகி பெருக போறேன். அன்ஸ்டாப்பபிள் இன்க்ரீஸ் என் லைஃப்ல நான் டேஸ்ட் பண்ண போறேன். ஜஸ்ட் டைப் பண்ணுங்க, அன்ஸ்டாப்பபிள் இன்க்ரீஸ், அன்ஸ்டாப்பபிள் பிளெஸிங்ஸ்னு டைப் பண்ணுங்க. So supernatural increase. ஆமென். supernatural இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உங்க இன்க்ரீஸ் இருக்கும். Thank you Jesus, thank you. தாவீதை பத்தி இப்படி போடப்பட்டிருக்கு, தாவீதும் அவனுடைய குடும்பத்தாரும் வர வர விருத்தி அடைந்தார்கள். ஸோ இந்த வாக்குத்தத்தம் உங்கள் மேலே அலெக்ஸ் பிரதர் வெல்கம் பண்ணுறோம், உங்களை பிளஸ் பண்ணுறோம். உங்கள் எல்லார் மீதையும் இந்த வார்த்தையை நான் ப்ராஃபட்டிக்கலாக நான் பேசுகிறேன். வர வர டே பை டே கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுறோம் பிரதர். கருணா பாபு பிரதர் கண்டிப்பாக
கருணபாபு பாபு. கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுறோம், உங்களுக்காக ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ வர வர உங்களுடைய எல்லா காரியமும் எல்லாமே விருத்தி அடையும், பெருகும், இன்க்ரீஸ் ஆகும். இன்றைக்கி டேட்டு போட்டு எழுதுங்க. லாஸ்ட் டைம் லைவில் எவ்வளோ பேருக்கு அது சாட்சியாக இருந்துச்சு தெரியல. ஆண்டவர் சில பேருக்கு 18 டேஸில் வந்து நான் ஒரு சில அற்புதத்தை செய்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. சில பேருக்கு 21 டேஸில் செய்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ எவ்வளோ பேருக்கு இங்கிலீஷா? சரி, ஓகே. Karuna Babu brother, God is telling you, I will bless you, unstoppable blessing. This is the 2025 is such a blessed year. He is going to bless you. He is going to increase you in all the fields, all the field. ஓகேவா? உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய குடும்பத்தில், எல்லாத்துலேயும் எல்லா ஃபீல்டுலேயும் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க எது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது, இந்த வருஷத்தை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி என்ன பண்ணுறாரா, உங்களை எல்லாத்துலேயும் பெருக்கத்தை. ஸோ அப்போ நமக்கு கணக்கு தெரியணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ என்னென்ன இருக்குது சுச்சுவேஷன்ஸை ஒரு 2025 ஒரு டைரி எடுத்து இன்னைக்கு எழுதாமல் ஒருத்தரும் தூங்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு எழுதாமல் ஒருத்தரும் தூங்க வேண்டாம். எடுத்து எழுதுங்க. வாட் எவர் யூ ஹாவ், வாட் எவர் த பிளெஸிங்ஸ் காட் கிவன் யூ, just whatever the blessings you're going to see in another next month, another next day, another the next month, just write down. உங்களுக்கு என்ன இருக்குது, என்ன வேணும். ஸோ வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா? எழுதுங்க. ஐ ஹாவ் ஒன்லி ரெண்டட் ஹவுஸ் பட் ஐ வாண்ட் ஓன் ஹவுஸ். ஸோ எழுதுங்க. ஸோ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எழுதுங்க. உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதையும் நீங்கள் எழுதுங்க. ஸோ ரொம்ப அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஸோ நம்ம சுச்சுவேஷன் எப்படி இருந்தோம், நம்மக்கிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னு நம்ம அடையாளம் தெரியாத அளவுக்கு வந்து என்னது நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறிடும். சரிங்களா? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, எகிப்துலேருந்து யோர்தான் நதியை தாண்டி போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, 12 கற்களை எடுத்துட்டு கொண்டு போங்க, இது உங்களுக்கு அடையாளமாக இருக்கட்டும்னு சொல்லி. இந்த டைரியில் நம்ம எழுதுறது, குறித்து வைக்கிறதெல்லாம் எப்படி இருக்குமா, அடையாளமாக இருக்கும். வர சந்ததிக்கு ஏன் நம்மளே சோர்ந்து போகிற டைமில் அதை எடுத்து நம்ம பார்க்கும்போது அது வந்து நமக்கு உற்சாகத்தை கொடுக்குறதா இருக்குது. நம்ம ஆண்டவர் எவ்வளோ நம்மளை உயர்த்திருக்கிறாருன்னு நமக்கு அது காண்பிக்கிறதா இருக்குது. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். கண்டிப்பாக ப்ளஸ் பண்ணுறோம், ப்ரேயர் பண்ணுறோம். ஸோ மலர் எஸ்தர் சிஸ்டர், உங்க அங்கிளுடைய கேன்சர் எல்லாம் கேன்சல் பண்றோம் இயேசுவின் நாமத்தினால. ஒருவேளை ஹீலிங்காக இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, we speak supernatural healing. டாக்டர்ஸ்க்கு அந்த ரிப்போர்ட் இல்ல, இது நடக்காதுன்னு சொல்லி இருந்தாலும் டேடியோட பிரசன்ஸ்ல இருந்து நாங்க பேசுறோம். சூப்பர் நேச்சுரல் ஹீலிங்க பேசுறோம். சூப்பர் நேச்சுரல் ஹீலிங்க உங்க மேல, உங்க குடும்பத்தின் மீது. இதுக்கப்புறம் வியாதி உங்க பரம்பரைக்கே இருக்காது, பரம்பரைக்கே வராது. எல்லாரும் இந்த ஹீலிங்க ரிசீவ் பண்ணுங்க. இந்த புதிய வருஷத்துல உங்க மேல எகிப்துக்கு வர பண்ணின ஒரு வியாதிகளும் உங்க மீது வராது, எந்த வியாதியும் வராது. ஹல்லேலூயா. எஸ், we rebuke all the spirit of death in the name of Jesus. We rebuke all the கேன்சர் in the name of Jesus. எல்லாம் அந்த கேன்சர் கிருமிகள் இயேசுவின் நாமத்தினால வேரோடு அழிந்து போகட்டும். அந்த அத்தி மரத்தை பார்த்து ஆண்டவர் சபிக்கிறாரு, அது வேரோடு பற்றி போச்சு இயேசு நாமத்தினால. இன்னைக்கு நாங்கள் அந்த வியாதியை நாங்கள் சபிக்கிறோம். நாங்கள் கம்ப்ளீட் ஹீலிங்கை டிக்ளேர் பண்ணுறோம். இங்கே பார்க்குற ஒருத்தருடைய குடும்பத்தின் மீது கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் பாதுகாப்பு உங்கள் குடும்பங்களையும் உங்களையும் உங்களோட கனெக்டடாக இருக்கிற ஒவ்வொருத்தையும் பாதுகாத்து நடத்துவதாக. எல்லாரும் ஹெல்தியாக, இஸ்ரவேல் மக்களில் ஒருத்தரும் பலவீனர்கள் கிடையாது, ஒருத்தரும் ஏழைகள் கிடையாது. ஸோ எல்லாரும் ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும், எல்லாரும் ரிச்சாகவும் இருக்க முடியும். ஸோ இதுதான் ஆண்டவருடைய வாக்கு தத்துவம். என்ன கர்த்தருடைய சித்தம்
கேட்டு சொல்லுங்க பிரதர், ப்ரேயர் பண்ணி சொல்லுங்க. எதுவும் கிடையாது, நம்ம நல்லா இருக்கிறது தான் அவருடைய சித்தம். நம்ம 100 வருஷம் இல்லை 1000 வருஷம் நம்ம சந்தோஷமா வாழணுன்றது தான் அவனுடைய சித்தம். ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. தாவீதும் அவனுடைய சந்ததிகளும் வர வர விரித்தடைந்தார்கள். அதுக்கு கீழே ஒரு போடப்பட்டிருக்கு, சவுலும் அவனுடைய சந்ததிகளும் பலவீனப்பட்டாங்களாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை அச்சுறுத்திட்டு இருந்த, உன்னை பயமுறுத்திட்டு இருந்த, நீ அவ்வளோதான் நினச்சி உன்னை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இருந்த அந்த காரியங்கள் பலவீனப்பட்டு போகும். அந்த காரியங்களை நீ ஜெயத்தை பார்ப்ப, நீ வளர்ந்துக்கிட்டே போகுவ. ஆனால் உன்னை எதிர்த்து நின்றுட்டு இருந்துச்சுல, அது பலவீனப்பட்டு போகும். அது எந்த விஷயமா இருக்கட்டுங்க, ஜஸ்ட் உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை அப்படியே எடுத்துக்குங்க. நீங்க பலனோடு இருப்பீங்க. எஸ் செல்வண்ணா, பிளஸ் யூ, லவ் யூ, தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். டேடி ஹார்ட், அப்பா உங்களுக்கு சொல்ற வேர்டு என்னன்னா மெகா டோர்ஸ். இதுக்கப்புறம் உங்க லைஃப்ல மெகா டோர்ஸ், வைட் டோர்ஸ் ஓபன் பண்றாரு. நிறைய இடங்கள்ல, பெரிய பெரிய இடங்கள்ல, பெரிய பெரிய ஸ்டேஜ்ல அப்பாவுடைய வார்த்தையை நீங்க பகிர்ந்து கொள்ள போறீங்க. இந்த 2025 ஒரு நியூ பிகினிங் அவங்க மேல இருக்கும். ஒரு பெரிய பெரிய பிரசன்ஸ் அவங்க மேல நான் பார்க்குறேன். திக் பிரசன்ஸ், ரொம்ப திக்னஸாக அந்த ப்ரெசன்ஸ் உங்கள் மேலே இருக்குது. அந்த ப்ரெசன்ஸ் உங்களை அப்படியே தூக்கிட்டு போக போகுது. தூக்கி 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 உங்களை உயர உயர பறக்க வைக்க போகுது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லா. நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி. எஸ் சிம்சன் பிரதர், பிளஸ் பண்ணுறேன், உங்கள் வேலையை பிளஸ் பண்ணுறேன், உங்கள் ஃபேமிலியை பிளஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் இல்லாத ஒரு அனுபவத்தை அப்பா உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க விருத்தி வருஷமா இது இருக்கும். நீங்க விருத்தி அடைகிற வருஷமா இது இருக்கும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த வார்த்தை அப்படியே நீங்க பிடிச்சிக்கிங்க சரோஜா சிஸ்டர். எஸ், உங்க பொண்ணு, உங்க குடும்பம், உங்க சந்ததி விருத்தி அடைய போகுது. விருத்தி அடைகிற வருஷம். தாவீதும் அவன் குடும்பமும் வர வர விருத்தடைந்தது போல உங்க குடும்பம் விருத்தி அடைய போது, உங்க ஊழியம் விருத்தி அடைய போது. இதுவரைக்கும் அனுபவித்திராத, இதுவரைக்கும் பார்த்திராத தேவனுடைய கரத்தை நீங்க பார்க்க போறீங்க. தேவ கரம் உங்க கூட இருக்குதுன்னு ஜனங்க பார்த்து வியக்கிற அளவிற்கு அப்பாவுடைய கிரியை உங்களுக்குள்ள இருந்து பயங்கரமா வெளிப்பட போகுது. எஸ் ரஞ்சித் பிரதர், செல்வத் பிரதர், எல்லாரையும் உங்க ஊழியங்களை பிளஸ் பண்றேன். எல்லைகள் விரிவடையுது. யாபேசின் எல்லையை விரிவாக்கின தேவன் உங்க எல்லைகளை விரித்தடைய பண்ணுகிறார். நீங்க உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் ஒரு கூட்ட ஜனங்களுக்கு மட்டும் இல்ல, அது பல தேசங்களுக்கு, பல நாட்டு ஜனங்களுக்கு அந்த வார்த்தை போய் நிற்க போது, அந்த வார்த்தை போய் கிரியை செய்ய போது. தேங்க்யூ ஜீசஸ். ஒருவேளை ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாலும் ஜஸ்ட் அப்படியே ரிசீவ் பண்ணுங்க இந்த அபிஷேகத்தை, இந்த வார்த்தையை. நான் விருத்தி அடைய போறேன், நான் விருத்தி அடைய போறேன், நான் பெருக போறேன். சங்கீதம் 115:14 நானும் என் பிள்ளைகளும் விருத்தி அடைய போறோம் அப்படின்னு போடப்பட்டிருக்குல்ல. ஜஸ்ட் அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. நான் என் சொத்துல விருத்தி அடைய போறேன், என் சொந்தங்கள்ல விருத்தி அடைய போறேன், என் குடும்பத்துல, என் உறவுகளை நான் விருத்தி அடைய போறேன், என் வேலையில், என் ப்ரொமோஷனில் நான் விருத்தி அடைய போகிறேன், என் சொந்த வீடுகளில் நான் விருத்தி அடைய போகிறேன், என் பொருளாதாரத்தில் நான் விருத்தி அடைய போகிறேன். ஒரு பெரிய பெருக்கம். எஸ் துர்கா சிஸ்டர், எஸ், ஒரு பெரிய பெருக்கத்தின் ஆண்டா இது இருக்கும். ஒரு பெரிய பெருக்கத்தின் ஆண்டா இருக்கும். எல்லாம் நெருக்க முடியுது. இது பெருக்கம், பெருக்கம், பெருக்கம். ஜஸ்ட் அப்படியே எல்லாம் டிக்ளேர் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ரிசீவ் பண்றேன்ப்பா. நான் பெருக போறேன், நான் பெருக போறேன். எஸ், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். Stop taking medicine. Please pray for சிஸ்டர். நீங்கள் டாக்டரோடைய சஜஷன் இல்லாமல் யூ டோன்ட் ஸ்டாப் த மெடிசன். நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான், தீபிகா சுரேஷ் சிஸ்டர், நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு தான் நீங்கள் எடுத்துக்கோங்க மெடிசன். நீங்கள் மெடிசனை எடுக்கும் போது, இது ஏசப்பா, இது உங்களுடைய ரத்தமாக மாற்றுங்க, இது இந்த மெடிசனை நான் எடுத்துக்கிறேன், ஆனால் எனக்கு சுகத்தை கொடுக்கறது
ஜீசஸ் தான், ஏசப்பா தான் எனக்கு சுகத்தை கொடுக்குறாரு அப்படி கன்ஃபெஸ் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே போல் நீங்கள் கம்யூனியன் கூட நீங்கள் டெய்லி நீங்கள் எடுங்க. யாருக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கோ யூ ஸ்டார்ட் டேக்கிங் கம்யூனியன் எவ்ரிடே நைட்லேயோ இல்லை மார்னிங்லேயோ ஒரு டைம் குறித்து ப்ளஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கம்யூனியனை டெய்லி எடுத்துக்கோங்க. ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். சிஸ்டர் நீங்கள் வந்து ஸ்டன்னெல்லாம் போட்டிருக்காங்க, பிளாக் இருக்குது, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்கீங்க. தயவு செஞ்சு யூ ஸ்டார்ட் டேக்கிங் மெடிசன்ஸ் வித்தவுட் டாக்டர் அட்வைஸ். டோன்ட் ஸ்டாப் த மெடிசன். ஓகேவா? ஸோ நம்ம ஆண்டவர் மேலே நம்ம பக்தியாக இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு வந்து சில நேரத்துக்கு இந்த மருத்துவ உதவிகளை கர்த்தர் தான் வச்சுருக்காரு. கர்த்தர் தான் மெடிசனையும் டாக்டர்ஸையும் உலகத்தில் உதவிக்காக வச்சுருக்காரு. ஸோ நம்ம பலப்படுத்த பிறகு ஒரு காலகட்டத்திலே டாக்டர்ஸே சொல்லிடுவாங்க, யூ நாட் நீட் எனி மெடிசன்ஸ், யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், நீங்கள் ரொம்ப சுகமாக ஹெல்த்தியாக இருக்கீங்க, ஸோ நாட் நீட் எனி மெடிசன்ஸ்னு சொல்லிடுவாங்க, நாட் நீட் எனி ட்ரீட்மெண்ட். அது வரைக்கும் யூ ஹாவ் டு டேக் மெடிசன்ஸ் சிஸ்டர். டோன்ட் ஸ்டாப் வித்தவுட் டாக்டர் அட்வைஸ் ப்ளீஸ். ஸோ உங்களுக்காக நாங்கள் ப்ளஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்கள் விசுவாசத்தை தேவன் பலப்படுத்தி இன்றைக்கே உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் ஹீலிங்கை நான் பேசுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே அந்த ஹார்ட்டில் இருக்கிற அந்த எல்லா இஷ்யூ ஹீல் ஆகி கம்ப்ளீட்டாக ஆண்டவரே புதிய இருதயத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு சிஸ்டர். உங்களுக்கு பழையதெல்லாம் அகற்றி போனது, பழைய கசப்புகள், பழைய வலி வேதனைகள் எல்லாத்தையும் நீக்கி போட்டு புதிய ஹார்ட்டை, அது எப்படி இருக்கும்னா அந்த ஹார்ட்டு அது 1000 இயர் ஒர்க் பண்ணுற ஒரு ஹார்ட்டாக, ஒரு நல்ல ஹார்ட்டை ஆண்டவர் உங்களுக்குள்ள வைக்கிறாரு. புதிய இருதயத்தை ஆண்டவர் இப்பொழுது ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் உங்கள் இருதயத்தில் அதை பொறுத்துறாரு. ஹல்லேலூயா. ரிசீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. நாங்கள் பூரண ஹீலிங்கை பேசுகிறோம். தேடியும் நீ காணாத இருப்ப அந்த வியாதியை, இந்த வியாதிக்குரிய அடையாளத்தை நீ தேடினாலும் நீ காணாத இருப்பேன்னு சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் கம்ப்ளீட் ஹீலிங்கை நாங்கள் பேசுகிறோம்ப்பா. முழுமையான சுகத்தை நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். அப்படியா ஹீலிங் உண்டானதுக்காக நன்றி அப்பா. மை துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். குமார் பிரதர் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் துக்க நாட்கள் முடிந்தது. உங்க துக்க நாட்கள் முடிந்தது. இதுவரைக்கும் அனுபவித்திராத ஒரு தெய்வ சமாதானத்தை உங்க லைஃப்ல பாப்பீங்க. நிறைய விழுந்து எழுந்துட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கப்புறம் நீ விழமாட்ட, பரப்ப. கர்த்தர் உங்களை அப்படிதான் வைக்கிறாரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு அண்ணாள் அம்மாவுடைய லைஃப்பில் ஒரு இன்க்ரீஸை பார்த்தோம். அதுக்கப்புறம் தாவீதுடைய லைஃப்பில் ஒரு இன்க்ரீஸை பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய லைஃப்பில் ஒரு இன்க்ரீஸை பார்த்தோம். பேதுரு அவருடைய லைஃப்பை பாருங்கள், முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படாமல் ரொம்ப விரக்தியில் வந்து தன்னுடைய வலையை க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, வலது பக்கத்தை நீ வலையை போடு. அப்படி போடும் போது அவர் வலை கிழியத்தக்கதான மீன்களை பிடிச்சாராம். அதில் ஒரு இடத்துல போடப்பட்டிருக்கு, அவர் வலைகளை போடுன்னு சொல்லுவார், இவர் வலையை போட்டிருக்காரு. வலைகளை ஒரு வேளை போட்டிருந்தாலும் ஆண்டவர் அந்த வலைகள் எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதான ஆசீர்வாதத்தினால, மீன்கள்னால அவர் ஆசீர்வதிச்சிருப்பாரு. இன்னைக்கு நிறைய பேர் பிரயாசப்பட்டு ஹெம்டியாக நிற்கிறீங்க, தோத்து போய் நிற்கிறீங்க. என்ன பிரதர், புது வருஷத்தில் இந்த வார்த்தைகள் எனக்கே அவாய்ட் பண்ண முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எந்த இடத்துல தோத்தியோ அதே இடத்துல உன் கை உயரும், நீ ஜெயிப்ப, நீ ஜெயம் பெறுவ. எந்த இடத்துல நீ தோத்தையோ அதே இடத்துல நீ ஜெயத்தை பார்ப்ப, அதே இடத்துல உன் தலை உயரும். நிறைய நேரங்களில் அப்பா எப்படின்னா, நம்ம அப்பா ரொம்ப அழகானவர், ரொம்ப அருமையானவர். என்ன பண்ணுவார்னா, நம்ம எங்கே தோத்தமோ எங்கே அழுதமோ, ஏன்னா பேதுரு அவ்வளோ பிரயாசப்பட்டு கண்டிப்பாக கண்ணில் தண்ணி வந்திருக்கும், ஏன்னா அவ்வளோ பிரயாசம். ஆனால்
அதே இடத்துல அவனை கழிப்பா மாத்துறாரு. அவனுக்குள்ள இருந்த அந்த சந்தோஷத்தின் அலைய கட்டவிழ்க்கிறாரு. உன் பிரயாசம்லாம் நீ வெறுமையா போக விட மாட்டேன்ப்பா, ஏன்னா நீ என் பையன். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற உங்க மேல அதான் சொல்றேன், நீங்க அப்பாவுடைய பிள்ளைகள், நீங்க அப்பாவுடைய பெண், நீங்க அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை. நீங்க பிரயாசப்பட்டு பட்டு பட்டு நிறைய விஷயங்களை இழந்திருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு அது எல்லாவற்றிற்கும் ரெட்டிப்பா இல்ல பல மடங்கு உங்க பையில கொண்டு வந்து போடுறாரு. உங்க பையில கொண்டு வந்து போடுறாரு. ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணுங்க, நான் இந்த வருஷம் இந்த நாள்ல நான் சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸ நான் பார்க்க போறேன். அதுக்கு நம்ம மைண்ட் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுங்க. இல்ல இதுக்கப்புறம் நோ லேக், நோ லேக். என் லைஃப்ல அன்ஸ்டாப்பபிள் இன்க்ரீஸ் தான், அன்ஸ்டாப்பபிள் இன்க்ரீஸ் தான், அன்ஸ்டாப்பபிள் இன்க்ரீஸ் தான் நான் பார்க்க போறேன். ஓ தேங்க்யூ துர்கா சிஸ்டர். இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கும். எல்லாருக்குமே நான் சொல்றேன், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தரிடத்துல அன்பு கூறுறவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். 2025 எழுந்து நின்று சந்தோஷமா குதிச்சு ஆடுறத போல ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துவீங்க. அந்த மாதிரி இருக்கும். பேதுரு பத்தி பிரதர் சொன்னாரு. பேதுரு வந்து நைட் ஷூட் ஃபுல்லா ஒழிச்சிருக்காரு, பார்த்துக்கோங்க. ஹோல் நைட் ஹி ஒர்க்ட். ஆனால் திரும்பி பார்க்கும்போது கையில் பைசா இல்லை, கையில் சம்பாத்தியம் இல்லை, வெறும் கையாக வீட்டுக்கு போகணும். நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு வெறும் கையாக வீட்டுக்கு போனால் வீட்டில் என்ன நடக்கும்? ஒரு பெரிய கலவரமே நடக்கும். அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. வேலைக்கு போனியா, சம்பாதனை எடுத்துட்டு வந்து குடு. ஸோ பேதுருக்கு வந்து அந்த ஒரு பெரிய கவலை. வெறும் கையா அந்த போட்டை அலசிட்டு இருக்காரு. முடிஞ்சிச்சு, இதோட நம்ம வேலை செய்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பொருள் எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டு இதோட அடுத்த நாள் தான் நமக்கு வந்து ட்ரை பண்ணலாம், ஏதாச்சும் கிடைக்கும் அப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு மைண்டில். அதனால தானே வீட்டுக்கு போகும்போது வலையை அலசுறாரு. வேலை முடிஞ்ச பிறகு தான் நம்ம எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவோம். இப்போ கிச்சனில் சமைக்கிறோம், சமையல் முடிச்ச பிறகு தான் எல்லாத்தையும் கழுவி நம்ம சுத்தம் பண்ணிட்டு முடிஞ்சது அதோட முடிப்போம். ஸோ அதே மாதிரி வலையை அலசிட்டு இருக்காரு. அவரு முடிச்சிட்டாரு, ஆனால் ஜீசஸ் முடிக்கல. அவரு முடிச்சிட்டாரு, ஆனால் ஏசப்பா வந்து முடிக்கல. அவர் வந்து சொல்றாரு, பேதுருவே உன்னுடைய போட்டை கொஞ்சம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த போட்டே என்ன பண்ணாரு? சர்ச் ஆக்கிட்டாரு. அங்கேயே ஒரு பிரசங்கத்தை போட்டாரு, சர்ச் பண்ணாரு. அங்கே ஒரு பிரசங்கத்தை போட்டாரு, தேவனுடைய வார்த்தை. பிறகு சொன்னாரு, வலது பரத்துல ஆழத்துல வலையை போடுங்க, வலைகளை போடுங்க. இப்போ நைட் ஷிஃப்ட் பார்த்த பேதுருக்கு டே ஷிஃப்ட்லயும் ஒர்க் பண்ணமா ஆண்டவரே, ஒவ்வொரு டைமா ஏசப்பா என் வாழ்க்கை இப்படி போகுது, இப்படி போகுது ஆண்டவரே. நைட்டெல்லாம் போய் பிரயாசப்பட்ட ஒன்றும் கிடைக்கல. இப்போ மறுபடியும் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணலான்னா மறுபடியும் என்ன பண்ணுறீங்க? திரும்பியும் போய் ஆழத்தில் போய் வலையை போடுன்னு சொல்கிறீங்களே ஆண்டவரே அப்படின்னு முறுமுறுத்தாலும் மனசுக்குள்ள ஆண்டவரை விசுவாசித்து போறாரு. ஏன்னா நம்ம தேவன் வந்து நம்மளை வெறும் கையா போகவே விட மாட்டாருங்க. இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்களே, வெறும் கையா நீங்க போகவே மாட்டீங்க. ஆசீர்வாதத்தை அள்ளிக்கிட்டு தான் நீங்க போவீங்க. ஆசீர்வாதத்தை அள்ளிக்கிட்டு தான் நீங்க போவீங்க. வெறும் கையில நீங்க போகவே மாட்டீங்க. சரிங்களா? அன்னைக்கு பேதுரு வந்து ஆண்டு சொல்றாரு, போ, நைட்டெல்லாம் பிரயாசப்பட்ட, அது உன் பிரயாசம், உன்னுடைய பலன், உன்னுடைய ஞானம், உன்னுடைய சுயம். ஆனா இப்போ நீ தேவ பலத்துல மூவ் ஆகுற. டுடே ஆன்வர்ட்ஸ், இன்னைக்குலேருந்து சொல்றாங்க, நீங்க செய்யற வேலை உங்க பலத்துல இல்லை, கர்த்தருடைய பலம் உங்க மேல இறங்கும். எஸ், ரிசீவ் பண்ணுங்க. தேவ பலன், தெய்வீக ஞானம், தெய்வீக சுகம். நீங்க போய் சேர வேண்டிய இடத்த ஆண்டவர் வந்து உங்களை கொண்டு போய் அழகா அப்படியே ஒரு குழந்தைய தாய் தூக்கிட்டு போறத போல உங்களை தூக்கிட்டு போவாருங்க. இவ்வளவு நாள் நீங்க அந்த வேலையை செஞ்சிருப்பீங்க, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா டுடே ஆன்வர்ட்ஸ், இன்னைக்குல இருந்து ஈஸியா பண்ணுவீங்க. ஈஸியா போய் அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுவீங்க. ஈஸியா அந்த ப்ராஜெக்டை முடிப்பீங்க.
ஈஸியாக அந்த டார்கெட்டை முடிப்பீங்க. ஈஸியாக உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்துவீங்க பிரயாசப்படாமல். ஏன்னா இரவெல்லாம் பேதுருவை பற்றி சொல்லியிருக்குது, இரவெல்லாம் பிரயாசப்பட்டான். ஆனால் தேவன் சொன்ன பிறகு அங்கே எங்கேயும் பிரயாசம் என்ற வார்த்தையே ரிப்பீட் ஆகலை. உங்கள் வாழ்க்கையில் பிரயாசம் என்ற வார்த்தையை நான் இன்னையோட கேன்சல் பண்ணுறேங்க. இட் வில் நெவர் ரிப்பீட்ஸ் இன் யுவர் லைஃப் டைம். உங்கள் வாழ்க்கையின் கடைசி நாட்கள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கை முழுதும் பிரயாசம், ஹார்ட் ஒர்க் அன்றது உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. ஈஸியாக முடிப்பீங்க. தாவீது கோலியாத்தை ஈஸியாக அடித்தாங்க, ஒரே கூழாங்கல்ல வச்சு அடித்தாங்க. எல்லாரும் யோசித்தாங்க, இவன் ஹைட்டுக்கு கத்தியை செஞ்சு எடுத்துகிட்டு வரலாமா, வில்ல வச்சு அடிக்கலாமா, இவனை ஒரே முறை அட்டாக் பண்ணலாமா, எத்தனை பேர் போய் அட்டாக் பண்ணணும், எல்லாருடைய மைண்டில் வந்து இதை எப்படி மேற்கொள்ளலான்னு அவங்களுக்கு இருந்த ஞானம், அவங்களுக்கு இருந்த பலனை யூஸ் பண்ணி ஒருத்தரும் பார்த்தாங்க. ஆனால் தாவீது மட்டும் தான் தன் பலனத்தில் அல்ல, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்துல நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நிற்கும் போது, இயேசுவின் நாமத்தினால, இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினால அந்த இடத்துல யுத்த களத்தில் போய் நிற்கும் போது ஒரே ஒரு கூழாங்கல்ல வச்சு ஈஸியாக வெற்றியை சாதிச்சாங்க. ஈஸியாக நீங்கள் சுதந்திரிப்பீங்க, ஈஸியாக சொந்த வீடை நீங்கள் வாங்குவீங்க, கடன் இல்லாமல், இஎம்ஐ இல்லாமல், பேங்க் லோன், ஹோம் லோன்ஸ் இல்லாமல் ஃபுல் பே பண்ணி நீங்கள் வாங்குவீங்க. நான் ப்ராஃபிட்டிக்காக உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுறேன், பிரயாசம் இல்லாமல். மற்றவங்க பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த வீடை வாங்கியிருப்பாங்க, நீங்கள் இஷ்டப்பட்டு வாங்குவீங்க, கஷ்டப்பட்டு இல்லை, ஈஸியாக வாங்குவீங்க. ஹல்லேலூயா. எஃபர்ட்லெஸ்ஸா. ஸோ இந்த இடத்துல பேதுருவை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் வலையை போடு. இவ்வளோ நாளும் வந்து நீ உன்னுடைய மாம்ச பலத்தில் நீ போராடி போட்ட ஒன்றுமே நீ பார்க்கல. இதுக்கப்புறம் பிரயாசம் இல்லை, ஈஸியாக கர்த்தருடைய வார்த்தை. ஏன்னா இன்னைக்கு வெளிப்படுறது தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுது. ஸோ அந்த வார்த்தையை பிடிச்சு கொண்டு ஆண்டவரே நான் ஈஸியாக 100 மீட்ரு ஓட்டத்தை ஓடுறவங்க கஷ்டப்பட்டு நீங்கள் அப்படியே ஈஸியாக ஓடுவீங்க. அழகா மானை பார்த்துருக்கீங்களா? டியர், அதுக்கு ஓடுறது ரொம்ப ஈஸி. இதை ஆமை பார்த்துருக்கீங்களா? ஓட முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு வந்து மானுக்கு வந்து எது ஈஸினா ஓடுறது ஈஸியாக ஓடும். ஏன்னா அதோடைய நேச்சரே என்ன, அது ஓடுறது தான். குதிரை பார்த்துருக்கீங்களா? அதுவும் ஈஸியாக ஓடும், அழகாக ஓடும், ஈஸியாக ஓடும், பிரயாசப்படாது. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் கோலை ரீச் பண்ணுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. எல்லாத்துலேயும் பிரயாசப்படாமல் ஈஸியாக வந்து ஒரு காரியத்தை, ஒரு திருமணம் நடக்கிறதா, ஒரு வீடு கட்டுறதா, இல்லை பிள்ளைங்களுடைய படிப்பா, எதுவாக இருந்தாலும் குடும்பத்தை நடத்துகிற காரியங்களாக இருக்கலாம், பிஸ்னஸை நடத்துகிற காரியங்களாம், எல்லா ஞானத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு உடைச்சு உங்கள் மேலே ஊத்துறாருங்க. ரிசீவ் பண்ணுங்க. எஸ் டாடி, எஸ் லார்ட், நான் அதை ரிசீவ் பண்ணுறப்பா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட்னு சொல்லி நன்றியோடு இந்த 2025 ரிசீவ் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு என்னன்னா நிறைய பேர் நீங்கள் சாட்சிகளை சொல்லணும். நிறைய வந்து உங்களுக்கு வந்து அந்த சாட்சிகள் வெளிப்படணும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நடக்கணும். ஸோ அதை நாங்கள் பார்த்து நாங்கள் சந்தோஷப்படணும். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எஸ் சங்கர், ரக்ஷா, ஐம் ஃப்ரம் மாலூர். நீ ஓகே, மாலூர் இங்கே தான், பெங்களூரில். ஓகே. மை ஹவுஸ் ஓனர் ஹேஸ் டு வேக்கண்ட், லுக்கிங் ஃபார் ஹவுஸ், ப்ளீஸ் ப்ரே. சொந்த வீட்டுக்கு போங்க ஆனி ஜோஸ் லோனி. உங்களுக்கு இனி வாடகை வீடு கிடையாது. நான் வாடகை வீடே கேன்சல் பண்ணுறேன். உங்களுக்கு சொந்த வீடு வரட்டும். போய் முயற்சி பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுருப்பீங்க, இப்போ போங்க. எப்படி வரும் ஏதா வரும் எனக்கு தெரியாது, ஆனால் வரும். உங்களை இப்போவே வீடு காலி பண்ண சொல்கிறாங்கன்னா வீடு காலி பண்ணிவிட்டு சொந்த வீட்டுக்கு போக சொல்கிறாரு உங்கள் ஓனர். இன்டைரக்டாக வந்து ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை வந்து பிரச்சனையாக பார்க்காதீங்க, வாய்ப்பாக பாருங்கள். ஏன்னா அதை வச்சு தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. சொந்த வீட்டுக்கு போயிட்டு பால் காசிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, எங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்க, ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க.
சரிங்களா? கண்டிப்பா உங்களுக்கு சொந்த வீடு ஆண்டவர் கொடுப்பாரு. கண்டிப்பா. எத்தனை பிஹெச்கே வேணும், எந்த ஏரியால வேணும் கேளுங்க, ப்ரொவைட் பண்றது ஆண்டவர். சரிங்களா? நான் உங்களுக்கு வாடகை வீட்டுக்காக ஜெபிக்க மாட்டேன், சாரி. ஓன் ஹவுஸ்க்காக தான் நான் உங்களை பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறேன். 7 அறை கொண்ட வீட்டை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு சிஸ்டர். தாவீது கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரச்சனை, ஆனா தாவீதுக்கோ வாய்ப்பு. நம்ம இந்த ரெண்ட் வீட்டில எல்லாம் இருந்து பழகிட்டு ஹவுஸ் ஓனர்லாம் ரொம்ப ஜோயலாக இருந்துட்டாங்கன்னு வச்சுங்க, நம்ம சொந்த வீடை பற்றி யோசிக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை காலி பண்ண சொல்லிட்டார்ல, இந்த காலி பண்ணுறத நீங்கள் காலி பண்ண போகிறீங்க. எப்படி தெரியுங்களா? சொந்த வீடுகளை நீங்கள் கட்டுவீங்க, அநேகருக்கு கட்டி கொடுப்பீங்க. எல்லா டெப்த்தையும் கேன்சல் பண்ணுறேன். நான் சிஸ்டர் எஸ் தெரேசா லூத் மேரி சிஸ்டர், பிளஸ் யூ, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். எஸ் ரீகன் பிரதர், ஜஸ்ட் ரிசீவ் பண்ணுங்க உங்க மிராக்கலை. நீங்க காத்திருந்த காத்திருப்பின் நாட்கள் முடியுது. அப்பாவுடைய க்ளோரி மேனிஃபெஸ்டேஷனை நீங்க பயங்கரமா பார்க்க போறீங்க. இதுக்கப்புறம் போற இடங்கள் எல்லாம் அந்த மேனிஃபெஸ்டேஷன் பயங்கரமா ரிலீஸ் ஆக போகுது. எஸ் ஆனி சிஸ்டர், நம்ம வாழ்ந்து நிறைய ஜனங்களுக்கு சாட்சிய நிற்க போறோம். நீங்க வாழுவீங்க, நீங்க ஆளுவீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் வாழுவேன், நான் ஆளுவேன், இந்த வாடகை வீடுன்ற பிரச்சனைய நான் ஆள போறேன். ஏன்னா ரிசீவ் பண்ணுங்க. யார் யாருக்கு சொந்த வீடு வேணுமோ, யார் யார் வாடகை வீட்டுல இருக்கிறீங்களோ, இந்த வருஷத்துல சொந்த வீட்டுக்கு போயிடணும். எஸ், கண்டிப்பா. சரிங்களா? நீங்க கட்டாத வீட்டுல குடியிருப்பீங்க, வெட்டாத கிணறின் தண்ணீரை நீங்க குடிப்பீங்க, நடாத திராட்சை தோட்டத்தின் பலனை புசிப்பீங்க. திராட்சை தோட்டத்தின் பலன் சொல்றது உங்க பிஸ்னஸை குறிக்குது. ஆனி ஜோஸ் சிஸ்டர் மட்டுமில்ல, இங்க பார்க்குற எல்லாருக்கும் பிஸ்னஸ் இருக்கும். நீங்க எல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனரா இருப்பீங்க. ஆமென். சொந்த வீட்டுல இருப்பீங்க. ஸோ ஆண்டவர் சொந்த வீடை மட்டும் கொடுக்குறேன்னாரா? நீ கட்டாத வீட்டில் குடியிருப்ப, வெட்டாத கிணறின் தண்ணி. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வீட்லேயும் போர்வெல் இருக்கும், பம்ப் செட் இருக்கும் கம்பல்சரி. ஸோ திராட்சை தோட்டத்தின் பலனை புசிப்பீங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கும். சரிங்களா? ஒலிவ மரங்கள், ஆயில், ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ கொடுத்துருக்கிறத நம்ம ரிசீவ் பண்ணலாம். ப்ரே ஃபார் இன் ஒர்க். ஓகே, ராஜு பிரதருக்கு வேலைக்காக நாங்கள் ப்ளஸ் பண்ணுறோம். அவருக்கு ஒரு நல்ல சேலரியில் நல்ல வேலை வந்ததுக்காக தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஸோ ஓகே, நான்சி சிஸ்டர் ராஜு பிரதருக்காக ப்ளஸ் பண்ணுறோம். அவருக்கு வேலை கிடைச்சிச்சின்னு சொல்லுங்கள். ராஜு பிரதருக்கு நல்ல வேலை கிடைச்சிச்சு, ஐ ரிசீவ் இட்னு சொல்லுங்க. அவங்களுக்காக நீங்க ரிசீவ் பண்ணுங்க, அவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். ஹalleluya, தேங்க்யூ ஜீசஸ். ஸோ ஆண்டவர் நமக்கு வீடு மட்டும் கொடுக்குறேன்னு சொல்ல, எல்லா நன்மையான நிறைந்த பொருட்கள் நிறைந்த வீடை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, என் ஜனங்கள் சமாதான இல்லங்களிலும் சமாதான தாபரங்களிலும் அமைதியான இல்லங்களிலும் குடியிருப்பார்கள். அந்த மாதிரி இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு வீடுகளை கொடுக்குறாரு. சச் எ ப்ளசன்ட் ஏரியான்னுவாங்களே, பார்ஷ் ஏரியா. இந்த சென்னை பக்கம்லாம் ஓய்மர பார்ஷ் ஏரியா, அந்த மாதிரி இடத்துல, அந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு நல்ல வீடுகளை ஆண்டவர் சொந்த வீடுகளை கொடுக்குறவராக இருக்கிறாரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹalleluya, நன்றி நன்றி சிஸ்டர். உங்க எம்டினஸ் எல்லாம் அப்பா ஃபுல்ஃபில் பண்றாரு. நோ எம்டினஸ், ஓவர்ஃப்ளோ தான். நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்குது இதுதான், ஓவர்ஃப்ளோ. உங்கள் லைஃப்பில் என்னென்ன காரியங்களை எம்டினஸ் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த எல்லா காரியங்களும் ஒரு இன்க்ரீஸை பேசுகிறேன். எஸ் துர்கா சிஸ்டர், உங்களுக்கான வேலைகள் உங்கள் கிட்ட ஆண்டவர் கொண்டு வந்து சேர்ப்பாரு. ஜஸ்ட் பிலீவ் பண்ணுங்க. நான் நல்ல வேலையில போய் உக்காருவேன், நான் நல்லா கை நிறைய சம்பாதிப்பேன், என் கை வாரி இறைக்கும். எஸ் ஆனி சிஸ்டர், உங்க மேல அந்த ஆயில் அனாயிண்டிங்கை ரிலீஸ் பண்றேன். தாவீதின் மீது உடைச்சி ஊத்தப்பட்ட அந்த தைல கொம்பின் அபிஷேகத்தை நிறைய பேர் மேல நான் ரிலீஸ் பண்றேன். ஓமா ஷீனா ரானாத்தியா. எஸ் குமார் பிரதர், சம்பள உயர்வு வந்துருச்சு. இந்த
2025 நமக்கு உயர்வின் வருஷமா இருக்கும். உங்க சம்பளம் மட்டும் இல்ல, உங்க பொசிஷன் ஆண்டவர் மாத்துறாரு, ப்ரொமோஷன்ஸ கொடுக்கறாரு. சீக்கிரத்துல உங்க கை சம்பளம் கொடுக்கிற கையா மாறும். சீக்கிரத்துல உங்க கை வாரி இறைக்கிற காரமா மாறும். எல்லாம் ஓனர்ஷிப்ல உட்கார்ந்து இருப்பீங்க. நம்மள வாழ மட்டும் இல்ல, நம்ம ஆளவும் நம்மள ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. ஆண்டவர் கொடுத்த ஃபர்ஸ்ட் வாக்குத்தத்தம் என்னது? நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள். அப்போ எல்லாத்து மேலேயும் நமக்கு ஆளுகை உண்டானோம். நாங்க ஆளுகிறவளா இருப்போம், நம்ம அரசாட்சி செய்கிறவளா இருப்போம், நாங்க ரூல் ஓவர் பண்றவங்களா இருப்போம், நம்ம ராஜாக்களுமாய் ஆசாரியர்களுமாய் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவ சமூகத்துல. we are not a ordinary people, we are extraordinary people. hallelujah, thank you Jesus, thank you Lord. நம்ம விசேஷமான ஜனங்க, விசேஷமாய் நம்மளை அழைச்சிருக்கிறார் ஆண்டவர். யாருக்கும் கொடுக்காத அவருடைய நாமம் நம்ம நெற்றில தரிக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள், அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கு. அவருடைய ஜீவ சுவாசத்தினால நம்மள அவருடைய ஜீவ சுவாசம் நமக்குள்ள இருக்கு. அவருடைய ஜீவ சுவாசத்தினால நம்மள ஊதி நமக்குள்ள அந்த ஜீவனை வைத்திருக்கிறாரு. ஸோ நம்ம கரத்துல அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறாரு. ஏசாப்பாக்கு இருக்கிற அதே அதிகாரம், அதே வல்லமை, அதே ஒரு அபிஷேகத்தை நம்ம மேலேயும் ஆண்டவர் வச்சிருக்காரு. நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் தாவீதின் அபிஷேகம், தாவீதின் அபிஷேகம் இல்ல ஆபிரகாமின் அபிஷேகம், பவுலுடைய அபிஷேகம், பேதுருடைய அபிஷேகம் அல்ல. அதையும் தாண்டி இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்த அதே அபிஷேகம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, கிறிஸ்து இயேசுவை மரித்தோர்லேருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளவும் எங்களுக்குள்ளவும் வாசமா இருக்கிறாரு. ஸோ ஆவியானவர் இருக்கும் போது அவருடைய வல்லமையும் நம்ம மேல இருக்கும், அவருடைய அனாயிண்டிங்கும் நம்ம மேல இருக்கும், அவருடைய பிளஸ்ஸிங்ஸும் நம்ம மேல இருக்கும். ஆண்டவரே ஒரு இடத்துல சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும், யாரை காட்டிலும்? ஏசப்பாவை காட்டிலும். இன்னைக்கு நம்ம 2 பேரும் சொல்றோம், நீங்க இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களே, நீங்க எங்களை காட்டிலும் ஷைன் ஆவீங்க. நாங்க அப்படின்னு உங்களை பிளஸ் பண்றோம். எங்களை காட்டிலும் நீங்க ஊழியம் பண்ணுவீங்க, எங்களை காட்டிலும் நீங்க இன்னுமாய் இந்த உலகத்துல ஷைன் ஆவீங்க. நல்ல ஆண்டவருக்குள்ள இன்னும் விசுவாசமா பலம் கொண்டு நீங்க எழும்புவீங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் உங்களுடைய சிச்சுவேஷன் அல்ல, இது இப்படின்றதுக்குள்ள மறைஞ்சு போவோம். நீங்க வாழ வேண்டிய வாழ்க்கை நல்ல உயர்வான வாழ்க்கையை தான் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்காரு. ஹல்லேலூயா, thank you Jesus, thank you Lord, thank you Lord. நன்றி இயேசுப்பா, மீ துதிக்கிறோம். இன்னொரு விஷயம் முடிக்கலாம். ஓகே, நம்ம முடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 கொரிந்தியர் 9:10 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். இவ்வளோ நேரம் நம்ம ஆவிக்குரிய மன்னாவை புசித்தோம். நிறைய காரியங்கள், நிறைய ஐ பிலீவ் நான் உங்கள் மேலே வேறு லெவல் ஒரு இம்பார்ட்டேஷன்ஸை, ஒரு இன்க்ரீஸை அப்பா கட்டவிழ்த்திருக்காரு. நம்ம எல்லாம் சாட்சிகளாக நிற்க போகிறோம். இவ்வளோ நேரம் ஆவிக்குரிய காரியங்களை நம்ம அறுத்தோம் இல்லை, இப்போ மாம்சத்தின் விதைகளை நம்ம விதைக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 9:10 விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்குறாரு, அதை கொடுத்து வர்த்திக்க பண்ணுறாரு. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் எல்லார் மேலேயும் அதே அபிஷேகத்தை பேசுகிறேன். உங்கள் ஃபைனான்ஸில் ஒரு பெரிய இன்க்ரீஸை பேசுகிறேன். உபாகமம் 28:1-14 சொன்னது போல் நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு விதையையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அது 100 மடங்கு பலன் கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் மாத்துறாரு. உங்க களஞ்சியங்கள், உங்க மாப்பு சிறுகை தொட்டிகள் ஒன்றும் குறைவுபடாது. உங்க விதைக்கான அறுவடையை நீங்க பார்ப்பீங்க. இல்லை பிரதர், நான் விதைச்சா அதை நானே பார்ப்பேனா அப்படின்னீங்கன்னா நீங்க பார்ப்பீங்க. கண்டிப்பா இயேசுவின் நாமத்தினால ஐ டிக்ளேர் அண்ட் டிக்ரி, உங்க கையை அறுக்கும், உங்க குடும்பமே அறுக்கும். ஏன்னா நீ விதைக்கிற விதைய நான் அதை அமுக்கி குழுக்கி சரிந்து விழும்படி மடியில, வேற யாரும் மடியிலும் இல்லைங்க, உங்க மடியில போடுவேன்னு சொல்லியிருக்காரு. அதை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. நான் இப்போ நீங்க கூகுள் பே, ஃபோன்பே அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நம்முடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கமெண்ட்ல போட்டிருக்கேன்.
எல்லாம் அப்படியே எடுத்தவங்க நான் bless பண்ணுறேன். தேங்க்யூ லா, தேங்க்யூ ஜீசஸ். இந்த விதைகளை bless பண்ணுறேன். விதைக்கிற பிள்ளைகளுடைய விதைக்கான அறுவடைய ஆண்டவரே இவங்க பார்க்கட்டும், இவங்க சந்ததியும் பார்க்கட்டும், ஆனா முக்கியமா இவங்களே அதற்கான அறுவடையை பார்க்கட்டும். யோபு சொன்னது போல, இவ்வளவு நாள் கர்த்தருடைய மகிமை அங்க விளங்கிச்சு, என் காதுகள் கேட்டது, ஆனா இன்னைக்கு என் கண்கள் பார்த்ததுன்ட்டு. இவ்வளவு நாள் விதைச்ச விதைக்கான அறுவடை இவங்க பார்க்காம இருக்கலாம், ஆனா இன்னைக்கு நான் அதை ரிலீஸ் பண்றேன், இம்பார்ட் பண்றேன் இவங்க மேல. ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ். அந்த விதைக்கான அறுவடைய இவங்க பார்க்கட்டும், இவங்க சந்ததிகள் பார்க்கட்டும், அமைக்கி குழிக்கு சரிந்து விழும்படியா இவங்க மடியில கொண்டு வந்து நீங்க போட்டதற்காக நன்றி. பிசினஸ் செய்யற பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே நல்ல பிசினஸ் ப்ராஃபிட்ஸ பேசுறேன், சம்பள உயர்வுகளை பேசுறேன். புதிதா வேலைக்கு ஜாயின் பண்ண நினைக்கிற பிள்ளைகளுடைய வேலைகளை ஆசீர்வதித்து கொடுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ 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 ஜீசஸ். மட்டுமல்லாம உங்களுடைய கையின் பிரயாசங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஸோ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தேவன் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு நம்ம கையில் இருக்குதோ நம்ம அதை சந்தோஷமாக விதைக்கலாம். ஸோ அதுக்குரிய பலனை நீங்கள் இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் பார்ப்பீங்க. பொத்தலான பையில் உங்கள் சம்பாத்தியம் போகாது. ஸோ வட்டிக்கோ இல்லை லோனுக்கோ இல்லை இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கோ மெடிசன்ஸ்க்கோ ஏதோ வீணாய் விருதாய் ₹1 கூட அது வேஸ்ட்டாக போகாது. ஆண்டவர் உங்கள் கையின் பிரயாசத்தை வேலி அடிக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. உங்கள் மாவு பேசுகிற தொட்டி எண்ணெய் கலசங்களை நாங்கள் பிளஸ் பண்ணுறோம், அது நிறைவாக இருக்கட்டும். உங்கள் கடனெல்லாம் நாங்கள் ரத்து பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தினால. உங்கள் கை வாரி எரிக்கிற கரமாய் ஆண்டவர் இன்னைக்குலேருந்து பிளஸ் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. ஸோ ஒருவேளை நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கலாம், இல்லை எங்களால் கொடுக்க முடியலையே, எங்களுக்கு ஒரு சம்பாத்தியம் இல்லையேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். நான் கவலைப்படாதீங்க. கொடுக்கிற கரங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, கொடுக்காத கரங்களையும் கொடுக்கும்படியாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இந்த நாள்ல நீங்க யாரா இருந்தாலும் உங்க கையில ஒரு அர்னிங்ஸ் வரும், உங்க கையில ஒரு தொகை, ஒரு சேலரி, ஒரு பேமெண்ட் உங்களுக்கு வரும். எஸ் லார்ட், எஸ் லார்ட். உங்களை அப்படியா நான் பிளஸ் பண்றேன். ஸோ பார்த்துக்கோங்க, உங்களுடைய எல்லா ஃபீல்ட்லையும் பெருக்கத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ உங்கள் சேலரிஸை ஆண்டவர் சடன் ப்ரொமோஷன்ஸை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். சடன் ப்ரொமோஷன்ஸை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. ஸோ நிறைய பேர் இதை ரிசீவ் பண்ணுங்கள். நிறைய பேருடைய டிசிக்னேஷன் மாறும்போது ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் வேலை செஞ்சுட்டு ஒரு சின்ன பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த துவக்கத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. இந்த வருஷத்தில் நீங்கள் துவக்கிற வருஷம் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அப்படியே ஒவ்வொருத்தையும் நான் பிளஸ் பண்ணுறேன். எல்லாருக்கும் கம்ப்ளீட் ஹீலிங்கை நான் பேசுகிறேன், டிக்ளேர் பண்ணுறேன். லாங் லைஃப்பை நாங்கள் பேசுகிறோம். இந்த 2025 உங்களுக்கு பிளஸ்ஸிங்காக இருக்கட்டும், சமாதானமாக இருக்கட்டும்னு நாங்கள் தேவ சமாதானத்தை நாங்கள் பேசுகிறோம். ஷாலும் என்று சொல்கிறோம். எல்லாருக்கும் நாங்கள் டிவைன் ப்ரொடெக்ஷனை பேசுகிறோம். நீங்கள் போகும் வருங்கிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் பாதுகாப்பா அக்னி மதில்கள் போல உங்க சுற்றிலும் இருந்த தேவன் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு. ஸோ டிவைன் ப்ரொடெக்ஷனை நாங்கள் பேசுகிறோம். லாங் லைஃப்பை நாங்கள் பேசுகிறோம். உங்கள் ரொம்ப நாள நிறைவேறாத வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், ஜெபம், ஆசை, கனவுகள் எல்லாத்தையும் இந்த மாசத்துல இந்த வருஷத்துல ஆண்டவர் அதை எல்லாத்தையும் நிறைவேற்றவராக இருக்கிறாரு. எல்லாத்தையும் நீங்க செஞ்சு முடிப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்க அனுபவிப்பீங்க. ஹல்லேலூயா. அப்படியே அவங்கள பிளஸ் பண்றோம். நல்ல எஜுகேஷனை பேசுறோம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஞானத்தை பேசுறோம். திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு ஏற்ற துணையை நாங்க பேசுறோம். நல்ல வேலைகளை பேசுறோம். வெளிநாட்டு பிரயாணங்களை பேசுறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். அப்படியே குடும்பத்துல ஒற்றுமையை, சமாதானத்தை, நிறைவை நாங்க பேசுறோம். அபண்டன்ஸ், பிளஸ்ஸிங்ஸை ஒவ்வொருத்தர் மீது நான் பேசுறேன். ஆமா, மதியழகன் பிரதர், கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் வந்துடுச்சு. சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க என்ன சேலரியில விருப்பப்படுறீங்க ஜாப், அந்த சேலரிக்குரிய வேலை செய்யற இடங்கள்ல சமாதானத்தை பேசுறேன். ஆமீ ஆமீ. மை ஜாப் பிளேஸ். ஓகே, ஜாப் பிளேஸ்க்காக. ஓகே, அந்த பிளேஸில் ஒரு சமாதானத்தை நாங்கள் பேசுகிறோம், உயர்வை பேசுகிறோம். அந்த இடம் ஒரு இலைப்பாறுதல் இடமா, ஏன்னா ரொம்ப நேரம் 8 மணி நேரம் அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் ஒரு கனத்தையும் ஒரு சமாதானத்தையும் நாங்கள் கட்ட வெடிக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு
உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்கள் உங்களை விட்டு அப்படியே அகன்று போகுது. அல்லேலூயா. உங்களை விட்டு விலகி போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. தெய்வீக சமாதானத்தை வேலை ஸ்தலத்தில் நாங்கள் பேசுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்படியே ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் பிளஸ் பண்ணுறோம். எஸ் ஜீசஸ், இன் ஜீசஸ் நேம் வி ப்ரே. ஆமென், 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 ஆமென். விதைத்த விதைகளுக்கான பலன்களை நீங்கள் பார்ப்பீங்க, நிச்சயம் பார்ப்பீங்க. நிறைய பேர் விதைச்சிட்டே இருக்கீங்க, இன்னும் விதைச்சிட்டே இருக்கீங்க. கர்த்தர் இதற்கான அறுவடையை உங்கள் கைகளே எடுக்கும், நீங்கள் எடுப்பீங்க. ஆமென். தேங்க்யூ. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்க. வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதை ஜாயின் பண்ணுங்க. bless you, bless you. கிளம்ப போகிறோம் இப்போ கொஞ்சம் நேரத்தில். ஸோ ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். காட் bless you. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஜாயின் பண்ண எல்லா பிள்ளைகளையும் கூட நாங்கள் ப்ளஸ் பண்ணுறோம். ஒருவேளை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். காட் bless you. God bless you. Bye bye.